நான் அவனுக்கு அவ்வளோ பண்ணினேன், இவ்வளோ பண்ணினேன், ஆனால் நன்றி கெட்டவனுங்க எல்லாம் மறந்துட்டானுங்க. இப்படி எத்தனையோ பேர் நம்மள புலம்பிட்டு தான் இருக்கிறோம். இந்த புலம்பலெல்லாம் தேவையில்லை. இது நம்மளுடைய நிம்மதியை கெடுத்துரும். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னம்னா நம்ம அடுத்தவங்களுக்கு செஞ்ச உதவியை மறந்துட்டு நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போது காரியமாகிற வரைக்கும் காலை பிடிக்கிறானுங்க, காரியம் முடிஞ்சோடனே கழுத்தை பிடிக்கிறானுங்களே அப்படின்னு புலம்புறவங்களையும் நம்ம பார்த்துருப்போம். இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அதுக்கு ஒரு சிந்தனை இருக்கணும். என்னென்னா, இதெல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு அவங்ககிட்டருந்து விளைவிக்கணும். அவ்வளோதானே தவிர இதையே யோசிச்சுக்கிட்டு நம்ம நிம்மதியை கெடுத்துடக்கூடாது. This is an opportunity given by God to us to understand the people around us. அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் யோசித்தோம்னா நிம்மதியாக இருக்கலாங்களா? உங்கள் ஜெகநாதன் சிறுமுகை. வணக்கம்.